ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வினிஷா சேனலில் இட்லி தட்டு வச்சு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம். இந்த லாக்டவுனில் கேக் மிஸ் பண்ணுறவங்க ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க. முட்டை இல்லாமல் சாஃப்டான கேக் எப்படி ஈஸியாக செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். என் பையனோட ஃபேவரட் கேக் ஆகிடுச்சு இந்த கேக். இப்போது வீட்டிலே செஞ்சு தரதுனால நினச்சும் போதெல்லாம் கேட்குறான், அம்மா கேக் செஞ்சு கொடுங்க, கேக் செஞ்சு கொடுங்கன்ட்டு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குது. கடையில் வாங்கினா கூட எவ்வளோ சூப்பரான கேக் கிடைக்குமான்னு தெரியாது. கோதுமை மாவில் முட்டை இல்லாமல் சூப்பர் கேக் செய்யலாம் வாங்க. என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் வந்து நான் 2 கிளாஸ் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். 2 கிளாஸ் கோதுமை மாவில் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இந்த கேக்கு. அதே அளவுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்து மிக்சியில் பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததான் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் எடுத்த அதே கிளாஸ் அளவுக்கு 2.5 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டேன். இது காய்ச்சாத பால் தான் நான் எடுத்துக்கிட்டேன். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டியே இருக்கக்கூடாது. மாவு நல்லா கலந்து எடுத்து விட்டோன்னா இந்த பதத்துக்கு வரணும். அப்போ தான் கேக் இன்னும் நல்லா இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இந்த பதத்துக்கு வரணும், அப்போ தான் நல்லா இருக்கும். நான் ஃப்ளேவருக்காக பைனாப்பிள் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது கேக் மிக்சர் ரெடி ஆயாச்சு. இது கூடவே நம்ம நட்ஸ் வேணுன்னா கூட இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நட்ஸு வந்து மேலே தான் தூவி விட போகிறேன். இப்போ அடுத்ததான் 3 பிளேட் இட்லி தட்டு எடுத்துக்கிட்டேன். அதில் நெய் இல்லாட்டி வெண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே தடவி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம கேக் வந்து ரெடியான பிறகு எடுக்க ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது தடவுறோம். ஃபுல்லாக விடக்கூடாது, மாவை கொஞ்சம் கம்மியாக விடுங்க. ஏன்னா அது வெந்து மேலே வரும்போது பஃப்னு வரும். அதுக்காக தான் நான் எடுத்துக்க குவான்டிட்டிக்கு 3 தட்டு வந்துச்சு. மொத்தம் 12 பீஸ் வந்துச்சு எனக்கு. நம்ம கேஸ் ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறோம். கேஸ் ஸ்டவ்வில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேனை நல்லா ஹீட் ஆன பிறகு சிம்மில் வச்சுருங்க. சிம் வச்சுட்டு இந்த தட்டை 1 by 1 மேலே வச்சுருங்க. ஜிக்ஸாக்காக வைங்க, கொஞ்சம் கிராஸாக இருக்கணும். இதில் மேலே வந்து நட்ஸ் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். 1 by 1 ரொம்ப மேலே வச்சுக்கோங்க. நான் இதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸு சேர்த்துக்கிட்டேன். மேற்கொண்டு கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துக்கிட்டேன். பாதாம் தான் சேர்த்துக்கிட்டேன். நான் துருவிய பாதாம் தான் சேர்த்துக்கிட்டேன். மேலே சாக்கோ சிப்ஸ். இப்போ எனக்கு 3 தட்டுமே அந்த பேனுக்குள்ளே செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டம் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம போய் அதை செக் பண்ணோன்னா நம்மளோட கேக் ரெடி ஆயிரும். நமக்கு அந்த கேக் வேக அந்த ஸ்மெல் வந்து நல்லா நமக்கு வந்துடும். அதனால நமக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும் கேக் வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கான்ட்டு. 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டூத் ஸ்டிக் வச்சு நம்ம செக் பண்ணோன்னா உள்ளே வேகாமல் மாவு வந்து அதில் ஒட்டாமல் இருக்கும். வெந்துருச்சுன்னா ஒட்டாது, வேகாமல் இருந்தால் மாவு ஒட்டும். நான் இப்போ செக் பண்ணும்போது வெந்துருச்சு. அந்த பிளேட் எடுத்து தனித்தனியாக வச்சுட்டேன். நம்ம ரெகுலராக இட்லி எடுக்கிற மாதிரி எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் ரெடி ஆச்சு. இவ்வளோ ஈஸியாக முட்டை இல்லாமல் சூப்பரான கேக்கு. பைனாப்பிள் எசன்ஸ் போட்டுக்கனால எனக்கு பைனாப்பிளோட ஃப்ளேவரோடு சூப்பராக இருந்துச்சு. சாக்லேட் வித் பைனாப்பிள்
வித் பாதாம் ஃப்ளேவரோட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கேக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கோதுமை மாவில் செஞ்சு கொடுங்க. மைதா விட கோதுமை மாவு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. வீட்லேயும் செஞ்சு கொடுங்க. பேக்கிங் பவுடர் போடாமல் கூட செஞ்சு பார்க்கலாம். இதுலேயே பனானா சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. இன்னும் நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நமக்கு சூப்பராக இருக்குது. எனக்கு அடுத்த செகண்டே காலி ஆகிடுச்சு அந்த 12 பீஸும். நெக்ஸ்ட் டைம் செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு பசங்க ரொம்ப கேட்டிருக்காங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வினிஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். கடையில் விற்கிற கேக் மாதிரியே இருக்குது. இந்த லாக்டவுன் ஸ்பெஷல் கேக்கு இது பேர். நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வினிஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.